श्री राम जय जय राम। 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 जय श्री राम। दुश्चितपणे कार्यनासे, दुश्चितपणे चिंतावसे, दुश्चितपणे स्मरण नसे, क्षण ऐक पाहता। दुश्चितपणे शत्रुजिने, दुश्चितपणे जन्म मरणे, दुश्चितपणाचे निगुणे हानी होये। दुश्चितपणे नवे साधन, दुश्चितपणे न घडे भजन, दुश्चितपणे नवे ज्ञान साधकासी। दुश्चितपणे नवे निश्चयो, दुश्चितपणे न घडे जयो, दुश्चितपणे होये क्षयो आपुल्या स्वहिताचा। दुश्चितपणे न घडे श्रवण, दुश्चितपणे न घडे विवरण, दुश्चितपणे निरूपण हातीचे जाये। दुश्चित बैसलाची दिसे, परी तो असतची नसे, चंचल चक्री पडिले असे मानस तयाचे। वेडे पिशाच्य निरंतर, अंधमुके आणि बधिर, तैसा जाणावा संसार दुश्चित प्राणियांचा। सावध असोन उमजेना, श्रवण असोन ऐकेना, ज्ञान असोन कलेना, सारासार विचार। ऐसा जो दुश्चित आलसी, परलोक कैचा त्यासी, जयाचे जीवी अहर्निशी आळस वसे। दुश्चितपणापासूनी सुटला, तरी तो सवेची आळस आला। आळसा हाती प्राणियाला उसंतची नाही। आळसे राहिला विचार, आळसे बुडाला आचार, आळसे नवे पाठांतर काही केल्या। आळसे घडेना श्रवण, आळसे नवे निरूपण, आळसे परमार्थाची खूण मळीन झाली। आळसे नित्यनेम राहिला, आळसे अभ्यास बुडाला, आळसे आळस वाढला असंभाव्य। आळसे गेली धारणा धृती, आळसे मळीन झाली वृत्ती, आळसे विवेकाची गती मंद झाली। आळसे निद्रा वाढली, आळसे वासना विस्तारली, आळसे शून्याकार झाली सद्बुद्धी निश्चयाची। दुश्चितपणा सवे आळस, आळसे निद्राविलास, निद्राविलासे केवळ नाश आयुष्याचा। निद्रा आळस दुश्चितपण हेची मूर्खाचे लक्षण, येणे करिता निरूपण उमजेची ना। हे तिन्ही लक्षणे जेथे, विवेक कैचा असेल तेथे, अज्ञानास या परते सुखची नाही। क्षुधा लागताच जेविला, जेवून उठता आळस आला, आळस येता निजेला सावकास। निजोन उठतास दुश्चित, कदा नाही सावचित, तेथे कैचे आत्महित निरूपणी। मर्कटापासी दिले रत्न, पिशाच्या हाती निधान, दुश्चिता पुढे निरूपण तयापरी होये। आता असो हे उपपत्ती, आशंकेची कोण गती, किता दिवसा होते मुक्ती, सज्जनाचे निसंगे। जय श्री राम।
ஜெய் ஸ்ரீராம். எட்டாவது தசகத்துடைய 6வது சமாசம் துஷ்சீத நிரூபணம் அப்படிங்கிறதுல முக்கியமா ஏகாகிர சித்தம் அப்படிங்கிறது எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் சமர்த்த ராமதாசர். ஏகாகிர சித்தம் இல்லாதவன் ஒரு கல்லு போல அப்படின்னு சொன்னாரே தவிர ஒரு கல்லுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்களே வசத்தியா இருக்கு. கல்லே ரொம்ப உபயோகமா தான் இருக்கு. எவன் துஷ்சீத்தனா இருக்கானோ, அதாவது எவனிடத்துல ஏகாகிர சித்தம் இல்லாதவனாக இருக்கானோ அவன் பாறாங்கல்லவடியும் மட்டம் அப்படின்னு சொல்லி திட்டினார் சமர்த்த ராமதாசர். ஆத்தா அசோஹே போலனே காத்த ஹோதோ துஷ்சீத்தப்பனே துஷ்சீத்தப்பனாச்சே நீ குணே பிரபஞ்சன பரமார்த்த. எவனிடத்துல ஏகாகிர சித்தம் இல்லையோ, எவனிடத்துல உறுதி இல்லையோ, பரமார்த்தத்தை பத்தி விடு, இந்த லோகத்துக்கே அவன் லாயக்கில்லை. அவனால இந்த பிரபஞ்சத்திலையும் ஒழுங்கா நடந்துக்க முடியாது, பாரமார்த்திக விஷயத்தையும் அவனால ஒழுங்கா நடந்துக்க முடியாது அப்படிங்கறது வரைக்கும் சிரவணம் பண்ணினோம். மேல சொல்றார், துஷ்சீதப்பனே காரிய நாசே துஷ்சீதப்பனே சிந்தா வசே துஷ்சீதப்பனே ஸ்மரண நசே க்ஷண ஏகபாகதா. எவனிடத்துல ஏகாகிர சித்தம் கிடையாதோ அவனால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஒரு கால் அப்பேற்பட்ட ஆளு எவனிடத்துல போக்கஸ்டான மைண்ட் எவன்கிட்ட இல்லையோ, ஒரு காரியம் பண்றதுக்கு அவன் இறங்கினானால் நிச்சயமாக அந்த காரியம் நாசம்தான் அடையுமே தவிர சபலமாக ஆகாது. துஷ்சீதப்பனே சிந்தாவசே. எவன் துஷ்சீதனா இருக்கானோ அவனிடத்துல எப்பவுமே கவலைகள் இருந்துட்டே இருக்கும். துஷ்சீதப்பனே ஸ்மரணனசே க்ஷணஏக பாகாதா. எவன் துஷ்சீதனா இருக்கானோ அவனுக்கு அவனுடைய மெமரி ரொம்ப வீக்கா இருக்குமோ, எவ்வளவோ விஷயங்கள்லாம் மறந்து போயிட்டு இருப்பான். அவனுடைய மனசுல எதுவும் தங்கி நிற்காது. க்ஷணஏக பாகாதா. ஏன்னா ஒரு க்ஷணம் இது ஒரு க்ஷணம் அதுன்னு மனசு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலேயே எதுவும் மனசுல தங்காது. துஷ்சீதப்பனே சத்ருஜினே. பார்க்க போச்சுன்னா இந்த ஏகாகிர சித்தம் இல்லாம இருக்கிறதே இதை விட பெரிய சத்ரு வேற கிடையாது. துஷ்சீதப்பனே ஜன்ம மரணே. இப்பேற்பட்ட ஏகாகிர சித்தம் இல்லாம இருக்கிறதுனாலதான் ஜன்ம மரணம் அப்படிங்கிற சக்கரத்திலேருந்து இவனால கழண்டு வர முடியாம இருக்கான். துஷ்சீதப்பனாச்சே நீ குணே ஹானி ஹோயே. அதனால எவன்லாம் துஷ்சீதனா இருக்கானோ அவனுக்கு ஹானி நிச்சயம். துஷ்சீதப்பனே நவே சாதனை. ஒரு நல்ல சாதனை பண்ணணுமானால் துஷ்சீதமா எவனுடைய சித்தம் இருக்கோ அவனால எந்த சாதனையிலும் ஈடுபட முடியாம இருப்பான். துஷ்சீதப்பனே ந கடே பஜன. எவனுடைய மனசு துஷ்சீதமாக இருக்கோ அவனால எந்த பஜனையும் பண்ண முடியாது. துஷ்சீதப்பனே நவே ஞான சாதகாசி. ஒரு சாதகனுக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருக்கணுமோ அந்த ஞானத்தை பெற முடியாமல் இவன் இருக்கிறதுக்கு காரணமே துஷ்சீதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். துஷ்சீதப்பனே நவே நிச்சயம். எவன் ஏகாகிரமா இல்லையோ அவன் எந்த விஷயத்திலையும் உறுதியா இருக்க மாட்டான், எதிலுமே நிச்சயமாக நிற்க மாட்டான். ஒரு காரியத்தை எடுத்தோம் முடிச்சோம்னு இல்லாமல் இங்கும் அங்கும் பறக்கிறவனாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட நிச்சய புத்தியும் இல்லாதவனாக இருப்பான். துஷ்சீதப்பனே ந கடே ஜயோ. இப்படி நிச்சய புத்தி இல்லாம ஒருவன் வாழ்ந்தானால் எந்த விஷயத்திலையும் அவனால ஜெயம் பிராப்தியே ஆகாதே, எல்லாத்தையும் தோத்து போறவனாக தானே இருப்பான். துஷ்சீதப்பனே ஹோயே க்ஷயோ ஆபுல்யா ஸ்வஹிதாச்சா. துஷ்சீதமாக புத்தி அவனுக்கு இருக்கோ அவனுக்கு தன்னுடைய ஹிதத்துக்கே எதையும் பண்ணிக்க முடியாம ஆயிடும். தன் ஹிதத்துக்கே எப்போ ஒன்னும் பண்ணிக்க முடியலையோ அவன்கிட்ட எல்லாம் க்ஷயமாக ஆகிண்டு போகும். அவன்கிட்ட நிறைவே இருக்காதோ, அவன்கிட்ட எப்பவுமே குறைவுதான் இருக்கும். துஷ்சீதப்பனே ந கடே சிரவண. எவன் துஷ்சீதமான மனசோடு இருக்கானோ அவன்கிட்ட போய் ஏதோ நல்ல விஷயம் சொல்லுவோம் அப்படின்னாக்கா, சத் விஷயத்தை அவன்கிட்ட சொல்லுவோம்னால் அவன் காதிலேயே போய் சேராது. துஷ்சீதப்பனே ந கடே விவரண. துஷ்சீதமா இருக்கிறவன் இடத்துல போய் ஒரு விவரணம் பண்ணினோம் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ஸ்லோகத்துக்கு விவரணம் பண்ணினோம் சொன்னால் அவன் மனசுல தங்காது. துஷ்சீதப்பனே நிரூபண ஹாத்தி சே ஜாயே.
நல்ல நல்ல நிரூபணங்களுக்கெல்லாம் கூட அப்பேற்பட்ட துஷ்சீத்தமான இருக்கிற ஆளை அழைச்சிட்டு போனால் அங்க போய் உட்காருவனே தவிர 2 மணி நேரம் உபன்யாசம் கேட்டுட்டு வருவனே தவிர அவன் மனசுல எதுவும் கிஞ்சித் கூட தங்காம திரும்பி வருவான். துஷ்சீத பைசலாச்சி திசை. சிலப்போ துஷ்சீத்தமா இருக்கிறவா உக்காண்டிருப்பா, பார்த்தா பேசாம தேமேன்னு தான் உட்காண்டிருப்பா. சரி தேமேன்னு உட்காண்டிருக்காளே ஏதோ ஒரு தியானம் பண்றாளோ அப்படின்னு நினைச்சா கிடையாதாம். பரீத்தோ அசத்தச்சீனசே, பார்க்கறதுக்கு வரும்னு உட்காண்டிருக்கிற மாதிரி ஏதோ யோஜனை பண்ணிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கே தவிர உட்காண்டிருக்கிறது பிசிக்கலி ஒரு இடத்துல உட்காண்டிருப்பான். மனசு லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். சஞ்சல சக்கரி படிலே அசே, சஞ்சலத்துவமாக இருக்கக்கூடிய சக்கரத்துல மாட்டின்ற மனசா இருக்குமாம் அவனுக்கு. மானச தியாச்சே, அவனுடைய மனசு சஞ்சலத்துவமாக இருக்கக்கூடிய சக்கரத்தை மாட்டிண்டு இங்கும் அங்கும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கும். உடம்பு மறக்கம் மாத்திரம்தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். வேடே பிசாச்ச நிரந்தர அந்த முகே ஆணி பதிர தைசா ஜானாவா சம்சார துஷ்சீத பிராணியான்சா. நம்ம தான் இந்த லோகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருமே லோகத்துல பலவிதமான அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இருக்கிற அனுபவத்தை உங்களிடத்த பருகிறேன், உங்ககிட்ட இருக்கிற அனுபவத்தை எங்கிட்ட நீங்க ஷேர் பண்ற. ஆனா ஒருவன் பைத்தியமா இருக்கான். அந்த பைத்தியத்துடைய லோகம் என்ன லோகம்? பைத்தியத்துடைய லோகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அந்த பைத்தியத்துக்கு தான் நாம் இருக்கக்கூடிய லோகத்தை புரிஞ்சுக்க முடியுமோ? அந்த பைத்தியத்துக்கும் புரியாது. இது மாதிரி பிசாச்சுடைய லோகம், பிசாச்சுடைய வாழ்க்கை, ஒரு பைத்தியத்துடைய வாழ்க்கை அப்படி பேர்பட்ட வாழ்க்கை அமைஞ்சு கொடுத்து. ஒரு பிசாச்சு இருக்கே, பிசாச்சுக்கு இருக்கிற வாழ்க்கை அப்படிதான். வேடே பிசாச்சிய நிரந்தர, நிரந்தரமா பைத்தியமாவே பிறவியாவே பைத்தியமா சில பேர் இருப்பா. பிறந்து சில நாளுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்சவாளா ஆவா. ஆனா பைத்தியம் பிடிச்சதுக்கு வரை நிரந்தரமா பைத்தியமாவே இருப்பா. அது மாதிரி பிசாச்சு யாரையாவது பிடிச்சு கொடுத்துனா, பிசாச்சு பிடிச்ச நிரந்தரமான பிசாச்சு பிடிச்சவாள் யாரா இருந்துன்னா அவளுடைய லோக்கமே வேற லோக்கம். அந்த ஒருவன் குருடுடைய லோகம் தனி லோகம் அல்லவா? நாம் இருக்கிற லோகம் மாதிரி அவ லோகம் இருக்க முடியாது. அவளோட லோகம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி ஒரு ஒரு ஊமையோட லோகமும் நம்ம ஹிருதயத்தை புரியாத ஒரு லோகம். ஆணி பதிர ஒரு செவிடு, எந்த சப்தமும் காதல விழாம வாழ்நாள் முழுக்க ஒருவன் இருக்கான அவன் லோகமே எப்படி இருக்கும்? எந்த காட்சியும் கண்ணால பார்க்க முடியாதுன்னா அவன் எப்படி இருக்கும்? ஒரு சொல்லு கூட வாய்னால பேச முடியாது, ஒரு சத்தம் கூட போட முடியாம ஒருவன் வாழ்ந்துட்டான்னா வாழ்நாள் முழுக்க எப்படி இருக்கும்? யோஜனையே பண்ணி பார்க்க முடியல இல்லையா? தைசா ஜானாவா சம்சார. அது மாதிரி ஒரு துஷ்சித்தனுடைய சம்சாரத்தையும் உன்னால யோஜனை பண்ணி பார்க்க முடியாது. ஏகாகிர மனசா இல்லாம இருக்கிறவனுடைய லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு உன்னால வியூகிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற சமர்த்தர் எப்படி அடிச்சு பேசுறாரு இங்க. சாவத அசோன உமஜேனா, அவனை பார்த்துதுன்னா சாவதானமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த விஷயமும் பிடிப்படாமல் போயிட்டு இருக்கும் அவன் மனசுல. ஸ்ரவண அசோன ஐக்கேனா, he hears but does not listen அப்படிங்கிறார். அருமையான வாக்கியம். காதுல சப்தங்கள்லாம் விடுறது, ஆனா எந்த சப்தமும் மனசுல ஏறாது. ஏன்? மனசு வேற எங்கேயோ தண்டின்னு இருக்கும். ஞான அசோன கலையனா சாராசார விசார. எப்பேற்பட்ட உயர்ந்த ஞானமான விஷயத்தை சொன்னோம்னாலும் அந்த ஞானம் அவன் மனசுக்கு ஏறவே ஏறாது. எப்போ ஞானம் ஒருவனுக்கு கிடையாதோ சாரம் அசாரம் அப்படிங்கிற விசாரம் அவன் இடத்துல இருக்காது. ஐசா ஜோ துஷ்சீத்த ஆலசி, துஷ்சித்தமா இருக்கிறது ஏகாகிரமா இல்லாம இருக்கிறவனை பத்தி பேசின்னு வர்றார். அர்த்தத்தை சொல்றார். பெரும்பாலும் யாரெல்லாம் துஷ்சித்தமா இருப்பாளோ அவன் இடத்துல ஆலசியமும் நிறைய இருக்குமாம். ஐசா தோ துஷ்சீத ஆலசி பரலோக கைசாத்தியாசி. படுசோம்பேறியாரவர் இருக்கிறவனுக்கு பரலோகம் எங்கேந்தையா? ஜயாச்சே ஜிவி அகர்ன்சி ஆலசவசே. அவனுடைய ஜீவன் முழுக்க ஆலசியமே அவனை கபலீகரம் பண்ணிருக்கும். துஷ்சீதப்பனா பாசூனி சுட்டலா. இந்த ஆலசியமும் துஷ்சீதமும் இருக்கிற காம்பினேஷன் இருக்கே, ரொம்ப பயங்கரமான காம்பினேஷனாம். ஒரு கால் சிலப்போ திறப்போ அந்த ஏகாகிர சித்தம் கொஞ்சம் வருமா, துஷ்சீதப்பணம் கொஞ்சம் விட்டுட்டு போகுமா. துஷ்சீதப்பனா பாசுனி சுட்டலா, ஏதோ துஷ்சீதப்பணம் விட்டுதேன்னு நினைச்சுட்டு இருப்போம். தரீதோ சபேச்ச ஆலச ஆலா, பின்தொடர்ந்தே ஆலசியம் வந்துடும். ஆலசியம் வந்ததோ ஆலசா ஹாத்தி பிராணியாலா உசத்தச்சி நாகி. ரொம்ப கான்ட்ரடிக்டரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றார்.
ஓய்வே கிடையாது. ஆலசியமா இருக்கிறவனுக்கு ஓய்வே கிடையாது அப்படிங்கிறார். எப்படி முடியும்? ஓய்வே தானே எப்போ எடுத்துட்டு இருப்பான், அவனுக்கு ஓய்வு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றார் ஆலசியத்திலேருந்து அவனுக்கு ஓய்வு கிடையாதான். அவனுக்கு சோம்பேறியா இருந்து 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 சோம்பேறியா இருக்கிறதுக்கே நேரம் போறாம போயிடும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கே வேடிக்கையா இருக்கிற மாதிரி சொல்றாரே தவிர ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா அந்த சோம்பேறித்தனம் இருக்கே அப்படியே இழுத்துட்டே போயிடும். இழுத்துட்டு போச்சுன்னா காலம் முழுக்க சோம்பேறியா இருப்பான். பிராணியால உசத்தச்சீனாக ஓய்வே இல்லாம போயிடுத்து. ஓய்வே இல்லாம ஆலசியமா ஒருத்தன் இருப்பான். ஆலசே ராகிலா விசார, எவன் ஆலசியமா இருக்கானோ அவனால எந்த விசாரம் பண்ண முடியாது. ஆலசே புடாலா விசார ஆச்சார, எவன் ஆலசியமா இருக்கானோ அவனுக்கு ஆச்சாரங்கள்லாம் ஒன்னும் இருக்கவே இருக்காது. ஆலசே நவே பாட்டாந்தர காகி கேலியா, ஆலசியம் இருக்கிறவன் ஏதோ 2 ஸ்லோகம் பாடம் பண்ணினோம், ஒரு அத்தியாயம் நம்ம மனப்பாடமா சொன்னோம், ஒரு பாட்டு மனப்பாடமா பாடினோம் அப்படிங்கிறது எந்த பாட்டாந்தரமும் இருக்காது. அவன் மனசுல அந்த ஆலசியம் அப்படி ஏறி உட்காண்டு இருக்கிறதுனால அந்த மனசுல பைஹாட்டு பண்ணி வச்சுனோன்னு கூட ஏற்றி வச்சுக்க முடியாது. ஆலசே கடேனா சிரவண, எவனுக்கு ஆலசியம் இருக்கோ அவனை வாடா பிரவச்சனம் கேட்பான், உபன்யாசம் கேட்போம்னாக்கா இல்லப்பா என்னால முடியல அப்படின்னு பேசாம இருந்துடுவானா. ஏன்? சோம்பேறித்தனம், அவனால எதையும் சவணம் பண்ண முடியாது. ஆலசே நவே நிரூபண, அவன்கிட்ட போய் ஒரு ஸ்லோகத்துக்கு நான் நல்லா உனக்கு விளக்கமா அர்த்தம் நான் சொல்றேன், உனக்கு ஞானம் வரும்படியா நான் உனக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னோமானால் அதுக்கு மருங்காது. ஆலசே பரமார்த்தாச்சி கூல மணிலஜாலி, எவன் ஆலசியமாக இருக்கானோ அவன் பரமார்த்தமாக இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு லாயக்கே இல்லை. பரமார்த்த மார்க்கம் அவனை பொருந்தியவர பரமார்த்த மார்க்கம் ரொம்ப மலினமாகவே போயிடுறது. ஆலசே நித்தியநேம ராகிலா, எவன் ஆலசியமாக இருக்கானோ அவன் எந்த நித்திய நியமங்களும் இல்லாம தான் இருப்பான். ஆலசே அபியாச புடாலா, எவன் ஆலசியமாக இருக்கானோ எந்த படிப்பும் படிக்க மாட்டான், எந்த கல்வியும் கத்துக்க மாட்டான். ஆலசே ஆலச வாடலா அசம்பாவிய, ஆலசத்தோட பெரிய டேஞ்சர் என்னன்னா ஆலசியம் ஆலசியத்தையே வளர்க்கும் அப்படிங்கிறார். அப்படியே வேர்ல்பூல் மாதிரி இழுத்துன்னு போயிடுவோம் ஆலசியம். ஆலசியமே ஆலசியத்தை வளர்த்து விட்டு அசம்பாவிய, உன்னால கணக்கே போட முடியாது அந்த அளவுக்கு இவன் ஆலசியமாக ஆகிவிடுவான். ஆலசே கேலி தாரணா திருதி, ஆலசே கேலி தாரணா, எந்த விஷயத்தையும் வாங்கிட்டு மனசுல தங்க வச்சுதுன்னே கிடையாது. ஆலசே கேலி தாரணா, எந்த விஷயமும் அவன் மனசுல தங்கவே தங்காது. 2வது ஆலசே கேலி திருதி, திருதி அப்படிங்கிறது எந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருப்பான். திருத்தினாக்கா மென்டல் ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருப்பான். ஆலசே மலின ஜாலி விருத்தி, அவன் விருத்தி இருக்கே விருத்தி காடா போயிடுவான். ஆலசே விவேகாச்சி கதி மந்தஜாலி, எவன் ஆலசியத்தில் இருக்கானோ அவனிடத்துல விவேகம் ஒரு நாளும் உண்டாகாது. விவேகத்துடைய கதி அதி மந்தமாக ஆகின்றே போகும். அப்படியே அவனை தரமட்டமாக ஆகி தள்ளிவிடும். ஆலசே நித்ரா வாடலி, எவனிடத்துல ஆலசியம் அதிகமாக இருக்கோ தூங்க மூஞ்சியா இருப்பான், அடிக்கடி கரைச்ச போதெல்லாம் தூங்கிட்டு இருப்பான். ஆலசே வாசனா விஸ்தாரலி, எவனிடத்துல ஆலசியம் இருக்கோ அவனிடத்துல விஸ்தாரமா விதவிதமான வாசனைகள்லாம் அவன்கிட்ட ஆக்கிரமணம் பண்ணும். ஆலசே சுன்யாக்கார ஜாலி சத்புத்தி நிச்சயாச்சி, யாருமே நம்ம எல்லாருமே இந்த லோகத்தை பழகும் பொழுது வழியிலேந்து நம்ம ஞானேந்திரியங்கள்னால பல விஷயங்களை பார்த்து சம்சர்க்கம் இருக்கிறதுனால பல விஷயங்கள் ஞானமாக பல விஷயங்களும் உள்ள நம்ம வாங்கி எடுத்துக்கிறோம். அது உள்ள போனதுக்கு அப்புறம் அது உள்ள வேலை பண்ணி அதுலேருந்து நம்முடைய ஆத்மஹிதத்துக்கு எதிர்க்கோ அது நம்முடைய ஆத்மாவுக்கு போய் சேர்றது. ஆனா இந்த ஆலசியமாக இருக்கானே அவனை பொருந்திய வர எல்லாம் சூன்யாக்காரமா இருக்கும், ஒரு சொரத்தே இல்லாம இருப்பான். ஆலசிய சுன்யாக்கார ஜாலி சத்புத்தி நிச்சயாசி, அவனிடத்துல சத்புத்திங்கிறதே இருக்காதே. சத்புத்தி அப்படிங்கிறது என்ன? எந்த விஷயங்களை கிரகிச்சுண்டு உள்ள எடுத்துக்கிறோமோ அது உள்ள எடுத்துட்டு நம்மளுடைய ஹிதத்துக்காக ஆத்மஹிதத்துக்காக பிரயோஜனம் பண்றதே அதுக்கு சத்புத்தி அப்படிங்கிற தன்மைங்கிற பேர். ஆலசியமா இருக்கிறவனுக்கு சத்புத்தி அப்படிங்கிற தன்மையே கிடையாது. துஷ்சீதப்பனாசவே ஆலச,
ஒன்னு மாத்திரம் ஞாபகம் வச்சுங்கோ அப்படிங்கிறார் சமர்த்தர். எவனுடைய மனசு ஏகாகிரமான சித்தம் எவனிடத்துல கிடையாதோ, எவனுடைய மனசு இங்கும் அங்கும் அலைஞ்சுட்டே இருக்குமோ, அவன் கூடவே அப்பேற்பட்ட இங்கும் அங்கும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மனசு கூடவே ஆலசியம் நிச்சயமாக உண்டு. எங்க ஆலசியம் உண்டோ ஆலசே நித்ரா விலாச, நித்ரா விலாசம் எங்க ஆலசியம் இருக்கோ அங்கு நிச்சயமாக உண்டு, தூங்கச்சாவடியாக இருப்பான். நித்ரா விலாசே கேவல நாயச ஆயுஷ்யாச்சா, எவன் தன்னை தூக்கத்துக்கு பலியா கொடுக்கறானோ அவன் ஆயுஷே நாசமாச்சுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு போட்டு ஒரு அடி அடிச்சுட்டார் சமர்த்தர். ஏன் சொல்றார், நித்ரா ஆலச துஷ்சித பண்ண 3 சத்துருக்கள் இருக்குப்பா. ஒன்னு நித்ரை, ஒன்னு ஆலசியம், ஒன்னு துஷ்சித்தமாக இருக்கிற ஒரு தன்மை, ஹேச்சி மூர்க்காச்சே லட்சணம். இது 3ம் எவனிடத்துல இருக்கோ அவனை மூர்க்கன்னு தெரிஞ்சுக்கோ. மூர்க்கனுடைய லட்சணமே இதுதான். ஏனே கரிதா நிரூபண உமஜேச்சினா, இப்பேற்பட்டவர்கள் கிட்டலாம் போய் நிரூபணங்கள் எல்லாம் பண்ணினோமானால், வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணினோமானால், பிரவச்சனாதிகள் எல்லாம் பண்ணினோமானால் எல்லாம் வியர்த்தம். அவளுக்கிட்ட எதுவுமே போய் சேராது. ஹே தின்ஹி லட்சணே ஜேத்தே, நித்ரா ஆலசியம் துஷ்சீதம் அப்படிங்கிற லட்சணம் எங்க இருக்கோ விவேக கைசாசேல தேத்தே, அங்க எப்படி விவேகம் உதயமாகும். அஜ்ஞானாச யாப்பரத்தே சுகச்சீனாகி, அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய இவர்கள்லாம் இருக்காளே, இவ என்ன நினைச்சுட்டு இருக்கானா ஆலசத்தை விட வேற சுகம் கிடையாதான். நித்ரை தூங்கி 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 எழுந்திருக்கிறத தவிர வேற சுகமே இந்த லோகத்தை கிடையாதான். துஷ்சித்தமா இருக்கிறத தவிர வேற சுகம் கிடையாதுன்னே இவருடைய எண்ணம். சுதா லாகதாச்ச ஜேவிலா, பசிச்சா நன்னா மூக்க பிடிக்க சாப்பிட வேண்டியது. ஜேபூன உட்டதா ஆலச ஆலா, அங்கேருந்து ஏதுண்டா கையை அலம்பரத்துக்குள்ளேயே சொக்கும் தூக்கம். தூங்க அப்படியே ஆலசியம் உடனே அப்படியே கொண்டாடும். ஆலசையே தனிஜேலா, அந்த ஆலசியம் வந்தா உடனே போய் படுக்க வேண்டியது சாவகாச. அப்புறம் எப்போ எழுந்திருப்பான்னே தெரியாது. நிஜோன்னு உட்டதாச்சி துஷ்சீத்த. அது என்னாகும், இந்த ஆலசியத்தினால அந்த தூக்கம் அளவு கடந்த தூக்கமாக போகி அவன் தூங்கி ஏந்திருக்கிறதுலயே மனசு கரைஞ்சு இருக்கக்கூடிய நிலையில தான் ஏந்திருப்பான். அல்லாதவர்கள்லாம் மிதமான ஆகாரம், மிதமான தூக்கத்தோடு இருக்கிறவர்கள்லாம் எப்பவுமே ஷார்ப்பா இருப்பாங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. கொஞ்ச நேரம் படுத்துன்னு ஏந்துண்டா கூட ஃப்ரெஷ்ஷா ஏந்துண்டு அடுத்த விஷயத்துக்கு தயாரா கட்டு மஸ்தா இருப்பாளே, அது மாதிரி இல்லாம ஓஹோன்னு ஒரேடியா சாப்பிட்டு எக்கச்சக்கமா கணக்கு இல்லாம தூங்கி எழுந்திருக்கும் பொழுது பரம ஆலசியத்தோட எழுந்துட்டா என்ன ஆகும், நிஜோன்னு உட்டதாத்த துஷ்சீத்த. மனசு எப்பேற்பட்ட நிலைக்குமே செட்டிலே ஆகாம இருந்துட்டு அப்படியே முதந்துட்டு இருக்குமா அவன் மனசு. கதாநாகி சாவச்சித்த, இவனுக்கு சாவச்சித்தம் அதாவது ஏகாகிரம் அப்படிங்கிறது எங்கேந்துப்பா வரப்போறது. தேத்தே கைச்சே ஆத்மஹித நிரூபணி. இப்படி ஒருவன் தன்னுடைய மனசை பண்ணி வச்சுட்டானால் அவன்கிட்ட நான் தான் போய் என்னத்தை தான் நிரூபணம் பண்ண முடியும். நான் எந்த நிரூபணமும் பண்ணினாலும் அவனுக்கு தான் என்ன மனசுல ஏறுன்னு நீ சொல்லு. இவன்கிட்டலாம் போய் எவனா நிரூபணம் பண்ணுவானா? இவன்கிட்டலாம் போய் எவனாவது சத்புத்தி சொல்றேன்டா அப்படின்னு சத்விஷன் சொல்லுவானா? மர்க்கட்டா பாசி திலே ரத்ன, ஒரு குரங்கு கையில் ஒரு ரத்னத்தை கொடுத்தா எப்படியோ அப்படி இப்பேற்பட்ட துஷ்சித்தமும் ஆலசியமும் தூங்கச்சாவடியா இருக்கிறவன்கிட்டையும் ஒரு பிரவச்சனத்தை போய் பண்றது அது மாதிரியாம். பிசாச்சியா ஹாத்தி நிதான, நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை ஒரு பிசாசு கையில கொடுத்ததுன்னா அந்த பிசாசு அதை வச்சுன்னு என்ன பண்ணணும் தெரியாம எப்படி வேஸ்ட் பண்ணுமோ அது மாதிரி இப்பேற்பட்ட துஷ்சித்தமா இருக்கிற ஆளுடைய சமீபத்துக்கு போய் அவன்கிட்ட மெனக்கிட்ட பிரவச்சனம் பண்ணுவானா எவனாவது? துஷ்சிதாப்புடைய நிரூபண தயாபரி ஹோயே. ஒரு குரங்கு கையில ரத்தம் கொடுத்தா எப்படியோ, ஒரு பிசாச்சு கையில சொத்தை கொடுத்தா எப்படியோ, அப்படிதான் ஒரு துஷ்சித்த விற்த்தியோட இருக்கிறவன் எதிரில் போய் நிரூபணமாவது பிரவச்சனம் பண்றது. ஆத்தா அசோகை உபபத்தி போரும் இந்த துஷ்சித்தமா இருக்கிறவனுடைய லட்சணத்தெல்லாம் சொன்னது நாம் போரும். ஆசங்கேச்சி கோணகதி. நம்ம இந்த சமாசம் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரோதா நீ ஒரு கேள்வி கேட்ட, அந்த கேள்விக்கு நான் திரும்பி வரேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்துதான் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு தூரம் சொன்னேன். திருப்பி கேள்விக்கு போனேன். என்ன கேள்வி? கிதி திவசா ஹோதே முக்தி சஜ்ஜனாச்சேனி சங்கே. ஒரு சத்குருநாத்தாருடைய சங்கம் ஒருவனுக்கு லபிச்சுதானால், சத் சங்கம் ஒருவனுக்கு லபிச்சுதானால், லபிச்சத்திலேருந்து எத்தனை நாட்களுக்குள்ள அவனுக்கு முக்தி லபிக்கும் அப்படிங்கிற நீ கேள்வியை கேட்டையே, அந்த கேள்வியோட பதிலுக்கு நான் திரும்பி வரேன் அப்படின்னு இந்த சமாசம் ஆரம்பிக்கும் போது எந்த கேள்வியோட ஆரம்பிச்சதோ அந்த கேள்விக்கே திரும்பி வரார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம்.
Shri Ram Jai Ram Jai Jai Ram 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 Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare Rama 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 Hare Krishna 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 Hare Rama Rama Rama